அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு நாள் மக்காவில் ஒரு முதிய பெண் தனது வீட்டை மாற்றிக்கொண்டு எங்கோ செல்ல முயன்றாள். அவளது தோளில் பெரிய மூட்டைகள் இருந்தன. அந்த வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அவளை பார்த்து, உடனே நிறுத்தம்மா, உனக்கு உதவட்டா என்று கேட்டார்கள். அவள் சம்மதித்தாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூட்டைகளை எடுத்துக்கொண்டு அவளுடன் நடந்தார்கள். அவள் வழியிலேயே பேசிக்கொண்டாள். இந்த முகமது என்பவர் பற்றி கேள்விப்பட்டீர்களா? அவர் புதிய மதம் சொல்கிறாராம், மக்களை ஏமாற்றுகிறாராம் என்று சொன்னாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவளது வீட்டை அடைந்து மூட்டைகளை வைத்துவிட்டு சென்றனர். அவள் நன்றி சொல்லி, மகனே, உன் பெயர் என்ன என்று கேட்டாள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக சிரித்து, நான் தான் முகமது என்று சொன்னார்கள். அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் சொன்னாள், நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டதை நம்பி தவறு செய்தேன். ஆனால் இன்று உன் கருணையையும் அமைதியையும் பார்த்தேன். நீயே உண்மையான நபி என்று சொன்னாள். அந்த நாளில் அவள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாள். நன்மையால் வெல்லுங்கள், கோபத்தால் அல்ல. ஒரு நல்ல மனம் 1000 இதயங்களை மாற்றும். மன்னிப்பு மற்றும் கருணைதான் நபியின் வழி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.